இந்த உரையில் நிகழ்த்து கலை பார்வையாளரும் பயிற்சியும் என்பது ஒரு தலைப்பாக இருந்தாலும் இந்த அதிகமாக பேசப்படுவது அல்லது குறிப்பாக பேசப்படுவது தெருக்கூத்து பற்றிதான். இந்த கூத்து என்பது ஒரு நிகழ்த்து கலை என்பதும் தமிழ்நாட்டில் வடக்கு பகுதியில் உள்ள 12 மாவட்டங்களில் முதன்மை கலையாக நிகழ்த்து கலையாக இது விளங்கி வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. முதலில் கூத்தை பற்றி பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இருந்தாலும் ஓரிரு வரிகளில் அதனுடைய வரையறைகள் விளக்கத்தை சொல்ல முயற்சி செய்கிறேன். ஒரு கதையை எடுத்துக்கொண்டு இரவு முழுக்க இசைக்கருவிகளுடன் ஒப்பனையுடன் நிகழ்த்துவது கூத்துக்கலை. இந்த கதை பெரும்பாலும் பண்டைக்கால கதைகளாக இருக்கும். முக்கியமாக பாரதம், ராமாயணம், இது அல்லாமல் பெரிய புராண கதைகள் ஒரு சில, பிறகு அப்பப்பொழுது உருவாக்கக்கூடிய அம்மன் கதைகள், அம்மன் வழிபாடு பற்றிய கதைகள், இவையெல்லாம் தான் இதனுடைய பாடுபொருளாக உள்ளடக்கமாக இருக்கின்றன. இந்த கலையின் முதன்மையான நிகழ்ச்சி இதில் ஒலிபெருக்கி கிடையாது. இது திறந்த வெளியில் நடக்கக்கூடிய ஒரு அரங்கம். இதில் ஒரு பகுதி அந்த நிகழ்த்து கலைஞர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கான விசுப்பலகைகள் மேல் மிருதங்கம், ஹார்மோனியம், முகவேணி முதல் இசைக்கருவிகளுடன் அவர்கள் இருப்பார்கள். மற்ற 3 பக்கமும் திறந்த வெளி அரங்கமாக இந்த மாதிரியான இந்த திறந்த வெளி அரங்கத்தில் ஒலிபெருக்கி வசதி இல்லாமல் இவர்களுக்கு இரவு முழுக்க தங்களுடைய கூத்தை நிகழ்த்துவார்கள். பகல் முழுக்க பல்வேறு பணிகளில் அலைந்து வந்த மக்கள் கிட்டத்தட்ட முன்னிரவு நேரத்திலேயே அங்கே இருந்து இந்த கலையை கவனிக்க தொடங்கி விடுவார்கள். இந்த கூத்து நிகழ்த்து கலை பார்வையாளர் பயிற்சி என்பதை பற்றி சொல்வதற்கு முன், இதற்குள் செல்வதற்கு முன் ஒரு சிறிய கதையை, எங்கள் ஊரில் நடந்த ஒரு கதையை சொல்லி தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். புகழ்பெற்ற பாடகர், கர்நாடக சங்கீதம் என்று சொல்லக்கூடிய செவ்வியல் இசை பாடகர் மதுரை சோமு அவர்கள் ஒரு முறை எங்கள் ஊருக்கு வருகை தந்திருந்தார். எங்கள் ஊர் என்பது முருகனுடைய அறுபடை வீட்டில் 5வது பதிவீடாக இருக்கக்கூடிய திருத்தணி மலையினுடைய மேற்கு பகுதியில மலை அடிவாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமிர்தபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றூர். அந்த திருத்தணி மலையில ஒரு முறை இந்த பிரசாதம்லாம் விற்கிறதுக்கு ஏலம் விடுவாங்க. அந்த வேலத்தை மதுரை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் எடுத்திருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் முடிந்த அன்று அவங்களுக்கு இந்த மதுரை சோமி என்ற பாடகர் ரொம்ப நெருக்கம் போல இருக்கு. அதனால அவர் கச்சேரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு அவர் எங்கள் ஊருக்கு வருகை தந்திருந்தார். இந்த கதையெல்லாம் நான் நேர்ல பார்த்தது போல சொல்றேன். ஆனா நான் பார்த்தேன், ஆனால் சரியா நினைவில்லாத ஒரு வயது, ஒரு 7-8 வயது இருக்கும். அந்த வயசுல இது நடந்தது. அவர் வரான்னு சொன்னோடனே பல ஊர்களில் இருக்கிற மக்களும் அவர் மிக ஆர்வத்தோடு அங்கே வந்திருந்தாங்க. காரணம் என்னென்று சொன்னால், அப்பொழுதுதான் அவர் பாடிய மருதமலை மாமணியே முருகையா என்ற பாடல் பட்டி தொட்டி எல்லாம் ஒழித்து எல்லோருடைய மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல். தேவரின் தெய்வம் என்ற படம் என்று நினைக்கின்றேன். பொன்னக்குடி வைத்தியநாதன் அவருடைய இசையில ஒரு அருமையான ஒரு பாடல், எல்லோரையும் ஈர்த்த ஒரு பாடல். அப்படிப்பட்ட பிரமாதமான பாடலை பாடிய பாடகர் இங்கு வருகிறார் என்று சொல்லி எங்கள் அருகில் இருக்கக்கூடிய பல சிற்றூர் மக்கள் எல்லோரும் இந்த இசை நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருந்தார்கள். மதுரை சோமு அவர்கள் கர்நாடக சங்கீதம் என்று சொல்லக்கூடிய அந்த கலையில் மிக வல்லவர். அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஆளுமை, எல்லோராலும் மதிக்கத்தக்க ஒருத்தர், அருமையான குரல் வளம் கொண்டவர், உச்சத்தில் சென்று மிக எளிதாக பாடக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர். அவர் வழக்கமான கச்சேரிக்குரிய உரியது போல ஒரு மிருதங்கம், வயலின், தம்புரா இது போல ஒரு 3-4 பேரை மட்டும் கூட்டிகிட்டு வந்தார். ஆரம்பிச்சு அவருடைய வழக்கமான அந்த கடவுள் வாழ்த்துலாம் சொல்லி அதுக்கப்புறம் பாட தொடங்கினார். அந்த பாட தொடங்கின பிறகு அந்த அவர் பாடுகின்ற அந்த பாடல் முறை, அந்த கர்நாடக சங்கீதம் இந்த பகுதி மக்களுக்கு பிடிபடவில்லை. காரணம் என்று சொன்னால், எங்கள் பகுதியில் இந்த மாதிரி கர்நாடக சங்கீதம் பாடி பழக்கம் இல்லை, நாங்கள் கேட்டும் பழக்கம் இல்லை. ஆக கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, இந்த இசை இவர்களுக்கு சரியா வரல. அதனால கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு 1/2 மணி நேரத்துல பெரும்பாலும் எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. அது போன பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, வெறும் ஒரு 10 பேர், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் மட்டும்தான் இருந்து அந்த 10 பேரோட அந்த நிகழ்ச்சி அவரு நிறைவு செய்தார். இது எங்க பகுதியில இதை பத்தி 2 நாள் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க ஏதோ நினைச்சிட்டு நல்ல பாட்டு பாடுவாரு, சினிமா பாட்டு பாடுவாருன்னு சொல்லிட்டு நாங்க போனோம். ஆனா அவர் தொடர்பே இல்லாம எதோ பாடிட்டு இருந்தாரு, எங்களுக்கு ஒண்ணும் விளங்கல, அது என்னன்னு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு 2 நாள் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நம்முடைய கேள்வி, இதே இசை நிகழ்ச்சி அவர் சென்னையிலோ அல்லது தஞ்சை பகுதியிலோ மதுரையில் நிகழ்த்தி இருந்தால் எவ்வளவு பேர் அவருடன் இந்த நிகழ்ச்சி ஆர்வமாக கேட்டு இருப்பார்கள்? நமக்கே தெரியும்,
சில 100 பேர்களாவது சில 1000 பேர்களாவது கேட்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் மிக அற்புதமான ஒரு பாடகர் அவர், இசை கலைஞர். ஆனா இந்த பகுதியில அந்த இசை எடுபடாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்களாக யோசித்தோம். அப்படி சிந்தித்த போது ஒரு இது பிடிபட்டது. என்னவென்று சொன்னால், இந்த கலைஞர்களுக்கு ஒரு பயிற்சி இருப்பது போல இந்த இசைகளை அல்லது இந்த கலைகளை பார்த்து அல்லது கேட்டு அனுபவிப்பதற்கும் ஒரு பயிற்சி தேவை. இதை இன்னொரு எளிய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு எடுத்துக்காட்டோட சொல்ல போனாக்க, நம்ம சென்னை வானொலியில பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா அடிக்கடி இந்த கர்நாடக சங்கீதம் போடுவாங்க. சில நேரங்கள் மாலை நேரத்தில் சில திரைப்பட பாடல் போடுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல ரொம்ப அபூர்வமா நாங்கெல்லாம் இந்த பூங்கால உட்காந்துட்டு எல்லாம் கேட்டுருவோம் சின்ன வயசுல. திடீர்னு என்ன செய்வோம்னாக்கா, அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு பதிலாக நிலைய வித்வான்கள் வயலின் வாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற நிலை வித்வான்கள் சிறந்தவர்கள் தான், அருமையா வாசிப்பாங்க. ஆனா இந்த பகுதி மக்களுக்கு அந்த இசை பிடிபடாதால சரி இன்னைக்கு ப்ரோக்ராம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ இந்த கலைஞர்களுக்கு எப்படி ஒரு பயிற்சி தேவையோ அதே போல பார்வையாளர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் ஒரு பயிற்சி தேவை என்பது நாங்கள் அப்பொழுது உணர்ந்தோம். தமிழ்நாட்டில் பல நிகழ்த்து கலைகள் இருக்கின்றன, நிறைய கலைகள் இருக்கு. இப்போ வில்லுப்பாட்டு இருக்கு, கரகாட்டம் இருக்கு, ஒயிலாட்டம் இருக்கு, கூத்து இருக்கு. இதுல சில கலைகள் அந்தந்த பகுதியில மட்டும்தான் முதன்மையா இருக்கும். எல்லா கலையும் எல்லா பகுதியிலும் இருக்கிறது இல்லை. இப்போ தென் மாவட்டங்களில் வில்லுப்பாட்டு சிறப்பான கலையா இருக்கு. அதே மாதிரி ஒயிலாட்டமும் அந்த பகுதி மக்கள்கிட்ட சிறப்பான கலையா இருக்கு. கரகாட்டம் ஒரு சில பகுதி மக்கள்கிட்ட ரொம்ப சிறப்பா இருக்கு. கூத்து வட மாவட்டங்களில் மிக மிக முதன்மையான ஒரு நிகழ்த்து கலையா விளங்குது. இந்த நிகழ்த்து கலையை நிகழ்த்தக்கூடிய இந்த கலைஞர்களை பொறுத்தவரையில சொல்ல போனா, சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொன்னதுன்னு நம்ம தொடங்குவோம். சிலப்பதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு நடன மணியாக இருந்தவர் மாதவி. அதை பத்தி இளங்கோவடிகள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு என்னன்னாக்கா, மாதவி 5 வயதில் இந்த கலையை கற்க தொடங்கினாள், 12 வயதில் அரங்கேற்றம் செய்தாள், 7 வயதுல 7 ஆண்டுகள் நீண்ட பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. யார் யார்கிட்ட பயிற்சி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இசை ஆசிரியர்கிட்ட, இலக்கிய ஆசிரியர்கிட்ட, பாடல் ஆசிரியர்கிட்ட, நட்டுவாங்கனார்கிட்ட, இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பல ஆசிரியர்கிட்ட பயிற்சி எடுத்தாங்க. அப்படி பயிற்சி எடுத்ததாலதான் அவங்களால பேடு ஆடல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை ஆடல் 11 வகை ஆடல்கள் சொல்லுவாங்க. அதுல ஒரு ஆடல் பேடு ஆடல் சொல்லுவாங்க. பேடு ஆடல்னா என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, இது மன்மதன் ஆடிய கூத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒருவர் தன் உடலை 2ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு நடனமணி வலது பக்கம் முழுக்க ஆண் தன்மையை காட்ட வேண்டும், இடது பக்கம் முழுக்க பெண் தன்மையை காட்ட வேண்டும். அதற்கேற்ப ஒப்பனையெல்லாம் உடையெல்லாம் அணிந்திருப்பார்கள். ஆனாலும் முகத்துல வலது பக்கம் ஆண் தன்மையும் இடது பக்கம் பெண் தன்மையும் காட்டி ஆட வேண்டும். இது எப்படிப்பட்ட ஒரு நடனக்காருக்கும் மிகப்பெரிய சவாலான ஒரு ஆட்டம். இதையே இந்த ஆட்டத்தை மாதவி மிகச்சிறப்பாக ஆடினாள் என்று சொல்லி இளங்கோவடிகள் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த இசை கலைஞர்கள், இந்த நிகழ்த்து கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி தேவை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருக்குமே இது தெரியும். பயிற்சி இல்லை என்று சொன்னால் அவர்களால் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாது. இப்போ நம்ம உடனே இந்த பயிற்சின்னு சொல்லும் போதே மாதவிக்கு மட்டும் இந்த பயிற்சி இல்லை. மாதவி ஆடும்போது இசைக்கலை வாசிச்சாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த பயிற்சி. இப்ப கரகாட்டத்துல ஆடுறவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, அதுக்கு இசை வாசிக்கிறாங்க இல்லைங்களா, தவிலும் நாதஸ்வரமும் பம்பை வாசிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கும் இதே அளவுக்கு பயிற்சி தேவை. அப்ப 2 பேரும் பயிற்சி பெற்று இருக்கும்போது மட்டும்தான் அந்த கலை அங்கே சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். இந்த இதுல இதே மாதிரி தெருக்கூத்து கலையை பொறுத்த வரையில நாம் முதல்ல இந்த கூத்தர் என்பவர் யார், எவ்வாறு உருவாகிறார் என்பது பார்க்கணும். முதல்ல கூத்து கலையில் ஆர்வம் உள்ள ஒருத்தர் 2-3 இதில் பல விதம் இருக்கு. ஒன்று அவங்க அப்பா கூத்தாடிட்டு இருப்பாரு, ஸோ அது கூட இவர் மகனும் கூத்தாட அதுல நல்ல பயிற்சி பெற்று புகழ் பெற்றவும் இருக்கிறாங்க. அப்படி இல்லாம தங்கள் குடும்பத்தில் முன்பின் யாருமே கூத்துல இல்லாதவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கூட இந்த கூத்து கலைக்குள்ள முறைப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டு புகழ் பெற்றவர்களோடு இருக்கிறார்கள். இந்த கூத்துகளுக்கு என்ன மாதிரியான ஒரு பயிற்சிகளை அளிக்கின்றார்கள் என்று நம்ம பார்க்கும்போது, முதல் இசைக்கான பயிற்சி அளிப்பார்கள். இசைக்கான பயிற்சி எப்படி அளிப்பார்கள் பார்த்தீங்கன்னா, கூத்து கலைக்குள்ள வரக்கூடிய ஒருத்தர் முதல்ல யாரா இருந்தாலும் அவருடைய முதல் வேலை திரைப்பிடித்தல். பெரிய பெரிய பாத்திரங்கள், தருமன் பாத்திரம், துரியோதன பாத்திரம், இந்த பாத்திரம்லாம் வரும்போது முதல்ல திரைப்பிடிப்பாங்க. அந்த திரையை 2 பேர் கையில ஒரு வேட்டி மாதிரி இருக்கும், பிடிப்பாங்க. அந்த அது தொடங்குவாங்க.
அடுத்து 2வது நிலை வந்து அவர்களுடைய முக்கியமான வேலை வந்து தாளம் போடுறது. தாளம் போட்டுக்கொண்டு பின்பாட்டு பாடணும். இதுதான் வந்து ஒவ்வொரு கூத்து கலைஞரும் வந்து தொடங்கக்கூடிய இடம். அவர் தாளம் போட்டுக்கிட்டு பாடல் பாடும்போதே அந்த பாடல்கள் வந்து அவர்களுக்கு மனப்பாடம் ஆகிவிடும். இந்த மாதிரிதான் வந்து அவர்கள் வந்து கூத்தை வந்து கற்கிறார்கள். அப்போ ஒரே நேரத்துல வந்து அவங்களுக்கு இசையும் வந்துடுது, இசைக்கான தாளமும் தெரிஞ்சு போகுது, அந்த பாடலும் தெரிஞ்சு போகுது. ஸோ இதனால வந்து அந்த கதையும் பிடிபட்டு போகிறது. இப்படி 2-3 ஆண்டுகள் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் அவர்களுக்கு என்ன செய்வோம்னாக்கா, இன்னைக்கு வந்து நீ ஒரு தோழி வேஷம் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு புகழ் பெற்று இருக்கக்கூடிய எல்லா கூத்தர்களும் தொடங்கிய இடம் தோழி வேடம். ஏதாச்சும் இப்போ திரௌபதி வேட பாத்திரம் வருது, பொன்னூரி பாத்திரம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அது கூட 2 தோழிகள் வேண்டும், தனியா ஒருத்தர் மட்டும் வர முடியாது. அப்போ வந்து இருக்கிறதுல இளைஞராக இருக்கக்கூடிய ஒரு அந்த சிறுவனை பிடிச்சு அவருக்கு ஒரு அந்த காலத்துல பாவடை தாவணி வந்து அவளை சின்னதா அளவா அந்த பையனுக்கு ஏற்ற அளவுக்கு அளவா தச்சு கொடுத்து அவனுக்கு இவர்களே ஒப்பனை போட்டு 2-3 பாட்டை சொல்லி கொடுத்து வந்து அவனை சுத்த வாட விடுவாங்க. ஒரு சிறுவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த மக்கள் வந்து மிக விரும்பி பார்ப்பார்கள். இதுதான் முதல்ல ஒவ்வொரு கூத்தரும் வந்து கூத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நிலை இது. அதுக்கப்புறம் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து தங்களுக்கு தாங்களே ஒப்பனை போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த கூத்து கலையை பொறுத்தவரையில ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை நம்ம சொல்லணும். என்னன்னாக்கா, இந்த கூத்து ஆடுறவங்க அவளே ஒப்பனை செய்து கொள்ள வேண்டும், அவர்களே உடையை தேர்ந்தெடுத்து அணிந்து கொள்ள வேண்டும், அவர்களே பாட வேண்டும், அவர்களே ஆட வேண்டும். இசைக்கருவி வாசிக்கிறவங்க மட்டும்தான் பின்னணியில் இருப்பார்கள். அப்ப கூத்து கலைஞர்களுக்கு வந்து அந்த பணி சுமை கூடுதல். இதை ஒரு சின்ன ஒப்பீட்டோட சொல்றேன். பரதநாட்டியம் ஆடுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒப்பனை போட்டிட்டு வந்துட்டு பிறகு இசைக்கலைஞர்கள் வாசிப்பாங்க, பாடலை வேறு ஒருவர் பாடுவார், அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ஆடுவார்கள். இப்போ ஆனா கூத்து கலைஞரை பொறுத்தல ஆடவும் செய்யணும், இடையில வசனம் பேசவும் செய்யணும், அந்த கதையை நகர்த்திட்டு போகணும், அதே நேரத்துல பாடலும் அவரே பாடணும். அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரம் அவருக்கு பணிச்சுமை அதிகமா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பயிற்சி தேவைப்படுகிறது இருக்கிறது. அப்போ ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு கூத்து கலைஞர் நன்கு பயிற்சி பெற்றுதான் வர வேண்டும். அப்ப இந்த பயிற்சி அவர் எந்த வயசுல அவர் வந்து எடுப்பாரு, பயிற்சி கூத்துக்குள்ள சேருவாரு அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு சில சான்றுகளை நாங்கள் இங்க காட்டுகிறோம். முதல்ல இவர் பாருங்க, இவருக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 6-7 வயது இருக்கும். அவருக்கு வந்து உண்மையில சொல்ல போன பள்ளிக்கூடம் செல்கிற மாணவரான தன்னுடைய உடை கூட ஒழுங்கா வந்து அணிந்து கொள்ளாதவராக இருப்பார். ஆனா இங்க வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உடையெல்லாம் சேர்ந்தே ஒரு 4-5 கிலோ எடை இருக்கும். அந்த மாதிரி ஒரு உடை போட்டு இருக்குமா பல கட்டுகளை கட்டி தலையில ஒண்ணு, முகத்துல, இடுப்புல, தோல்ல எல்லாத்தையும் கட்டி காலில் சலங்கையை கட்டி, அந்த சலங்கையை மட்டுமே 1 கிலோ வெயிட் இருக்கும், எடை இருக்கும். அந்த சலங்கையை கட்டி கொண்டு வந்து அவருக்கு பயிற்சி கொடுத்து இந்த மாதிரி வந்து கொண்டு வந்து கூட்டுக்குள்ள விடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு 7-8 வயதுக்குள்ள ஒருத்தர் கூத்துக்குள்ள வர்ற ஒருத்தர் ஒரு 40-50 வயது வரும்போது எவ்வளவு அனுபவத்தை பெற்றிருப்பார் என்பது நம்ம வந்து தெரியும். அனுபவம்னா பயிற்சியை அவர் வந்து பெற்றிருப்பார். இந்த மாதிரி இளம் வயதில் வரக்கூடிய இந்த கலைஞர்கள் நன்கு பயிற்சியை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்போ இவங்க பாருங்க, இவங்க 2 பேர் வந்து பொதுவாக வந்து பாண்டவர்கள் வரும்போது 5 பேர்கள் சொல்லுவாங்க. ஆனா கூத்துக்குழுல வந்து பாத்தீங்கன்னா வேடமேற்கையோட கலைஞர்கள் 7 பேர் 8 பேர் தான் இருப்பாங்க. கொஞ்சம் தோழி வேடம் மாதிரி சின்ன சின்ன வேடம் போறவங்க 2-3 பேர் இருப்பாங்க. பாண்டவர் வரும்போது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 2 இல்ல 3 வேடங்கள் வரும். தருமர் வேடத்தை ஒரு பெரியவர் மிகச் சிறப்பான கூத்தர் வந்து ஏற்பார். அவரோட பாத்தீங்கன்னா அந்த கூத்துக்கு தகுந்த மாதிரி பீமனோ அல்லது அர்ஜுனனும் வந்து ஒரு பாத்திரம் வரும். மற்றபடி நகுல சகாதேவர்கள் இந்த மாதிரிதான் 2 சிறுவர்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க. இவங்களுடைய பணி வந்து அந்த பெரியவர் வந்து தர்மர் வேடம் போடுவார், பாடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அடவு போடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பாட்டு 2 பாட்டு வரும், அந்த பாட்டு ஆடி ஒரு அடவு போடுவாங்க. ஆனா இந்த மக்கள் வந்து சிறுவர்கள் தானே இவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா பார்க்க மாட்டாங்க. ஆனா இவ்வளவு சின்ன வயசு இந்த பையன் நல்லா ஆடுது என்று சொல்லி இவர்களுக்கு வந்து ரொம்பவும் புகழ் கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, இவங்களை விரும்பி பார்ப்பாங்க. அந்த தன்மை வந்து கூத்துப்பாறைகள்கிட்ட இருக்கு. இப்போ அண்மை காலமா வந்து பாத்தீங்கன்னாக்கா கூத்துக்கலையில் பெண்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போ இந்த பெண் வந்து ஒரு பள்ளி சிறுமி, இந்த பள்ளியில வந்து கற்றுக்கொண்டு ஆடின ஒரு கூத்து இது. இதுல வந்து இந்த சிறுமி ஒரு 6வது இல்ல 7வது படிப்பான்னு நினைக்கிறேன், அவங்க தோற்றத்தை பார்த்தா அப்படின்னு தெரியுது. இவங்க வந்து திரௌபதி வேஷம் போட்டாங்க. அது முன்னாடி சிவப்புல இருக்கு வந்து அந்த திரை, திரௌபதி துயில் வரும்போது வந்து குறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு திரை. இந்த மாதிரி இவ்வளவு சிறுமி இந்த வயதிலேயே வந்து இவங்க இந்த கூத்துக்கு வந்துருவாங்க. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னாக்கா, இந்த கூத்து என்பது ஏற்கனவே சொன்னது போல இது வந்து
ஒலி வாங்கிலாம் இல்லை, ஒலிபெருக்கி வசதியெல்லாம் இல்லை. நல்ல புகழ்பெற்ற பயிற்சி பெற்ற ஒரு கூத்தர் வந்து ஒரு இரவுக்கு வந்து 1 மணி நேரத்துல 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து மூச்சு கட்டி பாட முடியும், ஓங்கிய குரலில் பாட முடியும். ஆனா இந்த சிறுவர்களை நினைச்சு பாருங்க, இவங்க வந்து இப்படி பாட முடியுமா? இவங்களுடைய குரல் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு நேரம் எவ்வளவு கத்த முடியும்? ஆனா இங்க திரௌபதி வேடம் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல வந்து ஆடக்கூடிய ஒரு வேடம். இந்த வேடத்தை வந்து இந்த சிறுமி ஆடும்போது அவ்வளவு மக்களும் மிக அன்பாக வந்து ஆரவாரமா கைத்தட்டி வந்து பார்த்தார்கள். அப்ப அந்த மாதிரி வந்து இந்த சிறுவர்கள் அங்க வந்தாலும் அவர்களையும் வந்து மக்கள் வந்து ஏற்கிறார்கள். இந்த சிறுவனை பாருங்க, நம்ம சொல்லக்கூடிய பால்வடி முகம், அவ்வளவு சிறு வயதிலேயே வந்து யாரோ ஒப்பனை போட்டு விட்டாங்க. ஆனாலும் ஒரு பொம்மை மாதிரி இல்லாம கை கட்டிக்கிட்டு தானும் ஒரு கூத்தன் அப்படிங்கிற ஒரு கம்பீரத்தோட வந்து நிக்கிறாரு. இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த எல்லாருமே சிறுவர்கள். இவங்க இந்த பெரிய கிரீடம் போட்டுக்கிறவங்க இருந்து கடைசியா வலதுபுறத்து வாரத்துல அந்த சிவப்பு சட்டை அணிந்திருக்கக்கூடிய கட்டியக்காரன் வரைக்கும் எல்லோருமே சிறுவர்கள். எல்லாரும் வந்து ஒரு 10-12 வயது உள்ள இருக்கிற சிறுவர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கூத்தர்கள் வந்து இளம் வயதிலேயே பயிற்சியை தொடங்கி விடுகிறார்கள். இன்னொரு இது பாத்தீங்கன்னா இந்த சிறுமியை பார்க்கும்போது இவ்வளவு தெரியும், ரொம்ப பரிதாபமா இருக்கு. அந்த ரவிக்கை சேலை எல்லாம் அந்த இவ்வளவு சின்ன உடம்புக்கு வந்து பொருத்தமே இல்லை. ஆனா இதுக்கு இந்த பெண்ணுக்கு கொடுத்த வேடம் என்ன தெரியுங்களா? ரொம்ப வியப்பா இருக்கும். இந்த சிறுமிக்கு கொடுத்த வேடம் பாட்டி வேடம், காந்தாரி வேடம். ஒரு பகடத்துகள் என்கிற ஒரு கூத்துல வந்து காந்தாரி வேடத்தை இந்த சிறுமி கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் அந்த தைரியமா அந்த சிறுமி வந்து அதை கற்றுக்கொண்டு வந்து சில பாடல்களை பாடி இந்த கூத்தை வந்து செய்திருக்கிறார்கள். இது வரைக்கும் சொன்னது. இந்த பின்னாடி இந்த சிறுமிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மிருதம் வச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. அவரும் சிறுவர் தான். அவர் வந்து கூத்துக்கலையில பயிற்சி பெற்றவர் இல்லை. எதுக்காக சொல்றேன்னு சொன்னாக்கா, இந்த பயிற்சி இதெல்லாம் வந்து கூத்தர்களுக்கு மட்டும் இல்லை, இசைக்கலைஞர்களுக்கும் சேர்த்துதான் இந்த பயிற்சி என்பதற்காக இந்த படம் இங்கே காட்டப்பட்டது. இப்போ கூத்தர்கள் பயிற்சி பெற்றுதான் வருகிறார்கள் என்று நம்ம பார்த்தோம். ஆனா இந்த நம்முடைய இந்த உரையில கூத்தர்கள் பயிற்சி இருப்பது போல பார்வையாளர்களுக்கும் பயிற்சி தேவை இருக்கிறது, வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருண்மை. அதை பற்றி நம்ம இங்க பார்க்க போறோம். அப்படி பயிற்சி பெற்றவர்களே பார்வையாளர்களாக இருப்பார்கள். பயிற்சி பெற்றவர்கள் கூத்தர்களாக இருப்பாங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சுதான். அது கூத்து கலையில மட்டும் இல்லை, கரகாட்டம், வில்லுப்பாட்டு முதலிய எல்லா கலையிலையும் வந்து இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் தான் அந்த கலைஞர்களாக நிகழ்த்துபவர்களாக இருப்பார்கள். அது எல்லோருக்கும் தெரியும். ஆனா இந்த பார்வையாளர்கள் இவங்களுக்கு ஒரு பயிற்சி வேண்டும், இருக்கிறது என்பதுதான் இந்த உரையினுடைய மையப்பகுதி. இப்போ இந்த பார்வையாளருக்கு யார் பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்க? இவங்க எங்க போய் கத்துக்கிறாங்க? பள்ளியில கத்துக்கிறாங்களா? இப்போ கூத்துக்காரங்க கூத்து குழுல சேர்ந்து கத்துக்கிறாங்க. ஆனா இந்த பார்வையாளர்களுக்கு எங்கிருந்து இந்த பயிற்சி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அப்போ இந்த பார்வையாளர்கள் யாரு, இவங்க ஏன் பயிற்சி வேண்டும் என்று நாம் வந்து நினைக்கிறோம், பயிற்சி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை நம்ம இங்க சொல்லணும். இந்த பயிற்சி இல்லைன்னு சொன்னாக்கா மதுரை சோமுக்கு நடந்துதான் நடக்கும். பயிற்சி இல்லாத பார்வையாளர்கள் இருந்தா அந்த கலையை ரசிக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் நம்முடைய அடிப்படை. இப்போ ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு விதமான பார்வையாளர்கள் இருப்பாங்க. இப்போ வந்து கர்நாடக சங்கீதம் அருமையா கேட்கக்கூடிய அந்த கலைஞர்களை கொண்டு வந்து நம்ம வில்லுப்பாட்டிலையோ அல்லது கூத்துலையோ அல்லது கரகாட்டத்திலேயோ விட்டுன்னு வச்சுங்களேன், அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா அவளுக்கு வந்து இயல்பா இதுதான் கலை என்று சொல்லி அந்த கலையை அவர்கள் வந்து நன்கு பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். ஆனா இந்த கலை வந்து அவளுக்கு பிடிக்காமல் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லா கலைக்கும் ஒரு பயிற்சி ஒருத்தரே வந்து இருக்க முடியாது. இப்போ கூத்தருக்கான பயிற்சி போன்று பார்வையாளருக்கான பயிற்சின்னு சொன்னீங்களா, இது எந்த வயதிலிருந்து தொடங்குகிறது? இந்த பயிற்சி யார் கொடுக்குறாங்க? இவங்க இந்த பயிற்சி எங்க எடுக்கிறாங்க? இந்த பயிற்சிக்கு கட்டணம் இருக்கா? இப்படி எல்லாம் நம்ம கிட்ட கேள்வி வந்து இயல்பா வரும். அதுக்கான சில காட்சிகள்லாம் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இந்த காட்சியில பாருங்க, நிறைய சிறுவர்கள் வந்து இங்க பாக்குறோம். இங்க இவங்க சிறுவர் தான். அதே மாதிரி இவங்க எல்லாமே வந்து ஒரு சிறுவர்களாக தான் இங்க இருக்கிறாங்க. முதல் வரிசையில் உட்கார்ந்துக்கிட்டு சிறுவர்கள் வந்து பார்ப்பாங்க. கூத்து பார்க்கறதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போட்டியா இருக்கும். சிறுவர்கள் வந்து முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்துவாங்க, பெரியவர்கள் வந்து அவங்களுக்கு போட்டியாக வந்து உட்காருவார்கள். ஆனாலும் சிறுவர்களுக்கு ஒரு முதன்மை வந்து கொடுத்துருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா பெரியவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, சிறுவர்கள் வந்து முன்னாடியில் உட்காந்துட்டு
பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வயசுல இருந்தே அவங்களுக்கு இந்த பயிற்சி வந்து கிடைக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொல்லப்போனா தொடக்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் போல இருக்கிறாங்க. அந்த வயசு எங்களுக்குள்ள இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னும் கூட வந்து உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயது உள்ள இந்த சிறுவர்கள் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த படங்களெல்லாம் எடுத்தவர் என்னுடைய மாணவர் சுந்தரமூர்த்தி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி அவர்கள் எடுத்த படம். நாங்கள் வந்து கூத்தர்களை கூத்து கலைக்கு போயிட்டு படம் எடுக்கும்போது கூத்தர்களை படம் எடுப்பது போல பார்வையாளர்களையும் படம் எடுப்போம். அது இங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டி பக்கத்துல ஒரு சிறுமி, ஒரு குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இந்த கூத்துக்கலையை ரசிக்கிறார்கள். இப்ப கூத்துக்கலைக்கான இந்த பார்வையாளர்கள் எந்த வயதிலிருந்து தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிறு வயதிலிருந்தே தொடங்குறாங்க. அப்ப இன்னொரு கேள்வி டக்குன்னு நீங்க சொல்லலாம், அப்பனா கூத்து என்பது சிறுவர்களுக்கானதா அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துடும். இல்ல, அது எல்லா வயதினருக்குமானது. இங்க பாத்தீங்கன்னாக்கா பின்னணியில வந்து வயதான பாட்டிகள் சிலர் இருக்கிறாங்க, தாத்தாக்களும் இருப்பாங்க. இந்த பாட்டிகள் வந்து எவ்வளவு ஆர்வமும் கூத்த பாக்குறாங்கன்னு நம்மளால இங்க பார்க்க முடிகிறது. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த படத்துல சின்னதா தெரிஞ்சு நினைக்கிறேன், ஒரு கை குழந்தை அம்மா மடியில இருக்கிற ஒரு கை குழந்தை விட்டா கீழே விழுந்துரும். தானே உட்கார கூட முடியாத அளவுக்கு ஒரு கை குழந்தை. அந்த மாதிரி ஒரு கை குழந்தைய அம்மா வந்து தூக்கிட்டு வந்து இங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைய வீட்டுல விட்டுட்டா அம்மாவால கூத்து பார்க்க முடியாது. இங்க வந்து நல்ல காற்றோட்டமா இருக்கும். ஸோ காற்றோட்டமா இருந்தால குழந்தையும் அங்க தூங்கினாலும் தூங்கட்டும், இல்லைன்னா விளையாட்டுன்னு சொல்லிட்டு குழந்தையோட அவர்கள் தாய்மார்கள் வந்து கூத்து பார்ப்பார்கள். இதே போல வந்து பெரியவர்கள் இந்த இதுலயும் பார்த்து ஏற்கனவே பார்த்து படம் இது. இதுல பாத்தீங்கன்னா 2 சிறுமிகள் எவ்வளவு ஆர்வமா இந்த கண்களை பாருங்க, எவ்வளவு ஆர்வமா அந்த கலையை பார்க்கிறார்கள். இப்போ இவங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க பெரியவங்க வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருப்பாங்க, இப்போ வர்றது எந்த வேஷம், இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதுதான் அவர்கள் பயிற்சி. வெறும் கூத்து பார்ப்பது மட்டுமல்ல, உடன் வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களுக்கு அந்த கூத்து கதையை கற்றுக் கொடுப்பார்கள். ஸோ அந்த இந்த பார்வையாளர்கள் பயிற்சி எடுக்கின்ற இடம் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அவங்க கிட்டதான் அது வந்து அவங்க கற்றுக்கொள்கிறார்கள். இங்கேயும் வந்து மாதிரி ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்காக தான் இந்த படமே சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ எவ்வளவு சிறுமி வந்து இங்க உட்காந்துட்டு பாக்குறாங்க. இங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் இளம் வயதினர்கள் தான், ஒரு 10-12 வயதுக்குள்ள இருக்குதான் நிறைய பேர் இதுல வந்து உட்காந்து பாக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த உண்மையான ஒரு எந்த வயசு கூத்து பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த குழந்தை வந்து இரவு நேரத்துல எல்லா பெரியவளை தூங்குற நேரத்துல விழித்து கொண்டு இந்த கலையை வந்து இந்த கூத்தை வந்து பார்க்குது. அப்ப இந்த குழந்தைக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய அளவுக்கு அந்த கூத்து இருக்கு. அதை விட முக்கியம், அந்த கூத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பாப்பா வந்து பயிற்சி வந்துருச்சு. அதை பார்க்கணும், அதுல ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாப்பாவுக்கு அந்த எண்ணம் வந்து விட்டது. இதுதான் வந்து இந்த கூத்து கலைக்கான பார்வையாளர்களுக்கு பயிற்சி உண்டாகக்கூடிய இடம், தொடங்கக்கூடிய இடம். இங்க பாத்தீங்கன்னா அப்பா மடியில ஒரு குழந்தை, பக்கத்துல அம்மா உட்காந்துருக்குறாங்க. எவ்வளவு சின்ன வயசுல இருந்து 2 பேரும் வந்து குழந்தை தூக்கி வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு குழந்தையும் காட்டிக்கிட்டு, ஒருவேளை குழந்தைய தூக்க தூங்க வச்சிருவாங்க. அது ரொம்ப தொந்தரவு எல்லாம் பண்ண மாட்டாங்க. தூங்கினா தூங்கி பார்த்தா பாரு, அது நல்ல காட்சிகள் வரும்போது எழுப்பி பார்க்க வச்சிருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படுகளம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது 18ஆம் போர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. மற்ற கூத்துகள்லாம் இரவு நேரத்தில் நடக்கும். இது வந்து காலையில ஒரு 9 மணி 10 மணி போல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பெருவாரியான மக்கள் வருவாங்க. கூத்து வெளிக்கும் இந்த பார்வையாளர்களுக்கு ஒரு தடுப்பு போல, ஒரு வேலி போல இதை அமைச்சிருக்கிறாங்க. அந்த வேலிக்கு அந்த பக்கம் வந்துட்டு இந்த குழந்தைங்க வந்து பாக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த படுகளம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு கூத்து. அதாவது திவ்யமனம் துரியோதனும் சண்டை போட்டு துரியோதனை கொள்ளுகின்ற ஒரு காட்சி. சில நேரத்துல சிலருக்கு வந்து திடீர்னு ஆவேசமே வரும். அதனால வந்து இருந்தாலும் பரவாயில்ல, ஆவேசம் வரும், என்ன செய்வோம்னு தெரியாது, வேலைகளை விழுந்துருவாங்க, மிதிச்சிருவாங்க. ஆனாலும் இந்த பெரியவர்கள் வந்து குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அவளை முன் வரிசையில் உட்கார வச்சு தங்கள் பின் வரிசையில் உட்காந்துட்டு பாக்குறாங்க. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது வந்து பீமன், இது துரியோதனன், இது இப்ப செய்யறாங்க, இவங்க வந்து தொடையில அடிப்பாங்க, துரியோதனன் உயிர் போகும், எல்லா இதுவும் இவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு. இது வந்து இந்த ரெண்டையும் இப்ப இணைக்கிற ஒரு வேலை. இப்ப வந்து கூத்தர்கள் சிறு வயதிலேயே வந்து கூத்துக்கு சென்று பயிற்சி பெறுகிறார்கள் என்று முதல்ல பார்த்தோம். அதே மாதிரி பார்வையாளர்களும் வந்து சிறு வயதில இருந்தே வந்து கூத்தை பார்த்து பயிற்சி பெறுகிறார்கள் என்று நம்ம பார்த்தோம். இந்த கூத்து இது வந்து பாண்டவர் பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கூத்து, தருமபுரி பகுதியில வந்து நடக்கக்கூடிய ஒரு கூத்து. இந்த கூத்துல பாண்டு வந்து இறந்துருவார். பாண்டு இறக்கும்போது வந்து இந்த பாண்டவர்களுக்கு சிறு வயது, அந்த காட்டுறதுக்காக இந்த சிறுவர்கள் 5 சிறுவர்கள் இதுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த 5 சிறுவர்களும் கூத்தர்கள் இல்லை.
கூத்தருடைய பிள்ளைகளும் இல்லை. அப்ப இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க எல்லோரும் கூத்து பார்க்க வந்திருப்பவர்கள். இவங்கள சில பார்த்த தெரியும். அரசு சொல்லக்கூடிய பள்ளி சீருடை, இந்த இவரும் இந்த தம்பி அணிஞ்சிருப்பது அரசு கொடுக்கக்கூடிய பள்ளி சீருடை. அந்த சீருடை அணிந்து கொண்டு கூத்து பார்க்க வந்து முதல் வருஷம் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த சிறுவர்கள் அதாவது அப்பா இருந்தது வந்து அழ வேண்டிய ஒரு சூழல். இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து இவங்க வந்து குந்தி, இது வந்து விதுரன். அந்த மாதிரி 2 பேரு அவங்க வந்து பாண்டு இறந்துட்டாரேன்னு சொல்றாங்க. அந்த துக்கத்தை கொண்டாடுறதுக்காக பாண்டவர்கள் சொல்லக்கூடிய 5 சிறுவர்களை பார்வையாளர்ல இருந்தே கூப்பிட்டுப்பாங்க. இந்த சிறுவர்கள் வந்து கூட்டு வர முடியாது இந்த ஒரு நிகழ்வுக்காக. அதனால இந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல பயிற்சி பெற்ற சிறு வயதில் இறங்கி பயிற்சி பெற்ற கூத்தர்கள் சொல்லணும். அப்புறம் 2வது சிறு வயதில் இருந்தே பயிற்சி பெறக்கூடிய பார்வையாளர் சொன்னோம். பார்வையாளர்களை கூத்தர்களாக, கூத்தில் ஒரு பங்காக மாறக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இந்த சிறுவர்கள் வந்து இப்போ வந்து கூத்து கலைக்குள்ள இணைஞ்சிருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள ஆர்வம் இருந்து வீட்டில் அனுமதித்தால் இவர்களில் சிலர் எதிர்காலத்தில் கூத்தர்களாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்முடைய இந்த கருத்துப்படி பார்வையாளர்கள் கூத்துக்கு பார்வையாளர்கள் வந்து பயிற்சி பெறுகிறார்கள். பயிற்சியை பெற்ற பார்வையாளர்களாக பார்க்க முடியும். அப்போ இவங்களுக்கு என்னென்னலாம் பயிற்சி இருக்கு, அதனுடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன பற்றி கொஞ்சம் நம்ம சுருக்கமாக இங்க சொல்லுகிறேன். கூத்தர்களுக்கு வந்து முதல்ல அந்த கூத்து பார்க்கறவங்களுக்கு முதல்ல வந்து அந்த கூத்தின் கதை தெரியும். கதை தெரியலன்னு சொன்னாக்கா அதுல பிடிபடல சொன்னா கூத்து பார்க்க முடியாது. ஏறக்குறைய திரைப்படத்துல சென்று திரைப்படங்களை பார்ப்பது போல, திரைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு யாராவது கதை புரியாம இருக்கா? எல்லோருக்கும் விளங்கிடுது. அந்த கதையை வந்து சரியா விளங்குமாறு சொல்வதுதான் அந்த திரைப்படத்துடைய முதன்மை நோக்கம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த கதையை வந்து ரொம்ப அருமையா வந்து யாருமே வந்து விளங்கிக் கொள்ளும்படி அவர்கள் வந்து சொல்லுவார்கள். முதல்ல அந்த பார்வையாளர்கள் முதலில் அறிந்து கொள்வது கதையை. அப்புறம் 2வது பாடல்களை, இந்த பாடல்களை பற்றி கொஞ்சம் பிறகு சொல்லுகிறேன். அப்புறம் இசை. அந்த இசை தான் தெருக்கூத்துல வந்து எல்லோரையும் ஏற்கக்கூடியது இசை. அதுக்கப்புறம் கூத்தர்கள் வந்து அடவு போட்டு ஆடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அவங்க வந்து போட்டுக்கிற அந்த ஒப்பனை, அது வந்து நம்மிலிருந்து மாறக்கூடிய ஒரு வண்ணமயமான ஒரு கம்பீரத்தை தரக்கூடிய ஒரு ஒப்பனை. அந்த ஒப்பனையை வந்து மக்களை ஈர்க்கிறது. இப்போ இந்த பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா கதை தெரிஞ்சுக்கிறாங்க, பாடல்களை தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த இசையை தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை சில நேரங்களை தவறி போயிட்டு அந்த மிருதங்கக்காரர் வந்து அல்லது தாளம் போறோட தவறா வாசிச்சான்னு வச்சுங்களேன், உடனே பார்வையாளர்கள் போயிட்டு என்ன வாசிக்கிற நீ, என்ன தெரியும், ஏன் தப்பு வாசிக்கிறேன் சொல்லிட்டு அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள். இந்த தாளத்துல வாசி, இப்படி வாசி என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இவர்களுக்கும் தாளங்களில் பயிற்சி இருக்கு, அந்த அளவுக்கு அறிவு இருக்கு இவங்களுக்கு இருக்கு. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இங்க உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கூத்துடைய பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் வரிசையிலிருந்து பின்னாடி ரொம்ப தூரம் மரம் வரைக்கும் ஒரு சின்ன மேடு இருந்தாங்க, இல்லை ஏதாவது பனைமரம் வெட்டி போட்டுருந்தாங்க மேலே, அல்லது அந்த துரியோதன பீமனுடைய அந்த படுகொலை உருவம் இருக்கு இல்லையா, அது மேல அரவான் உருவம் இருந்தா அது கிட்ட எங்க வேணாலும் உட்காந்துருப்பாங்க. பின்னாடி உட்காந்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னாக்கா, இந்த கூத்தர் பாடுற பாட்டு அப்படியே பாடுவார். நீன்ற அமைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ண வேஷக்காரர் பாட ஆரம்பிப்பாரு, கூடவே சேர்ந்து அவரும் பாடுவார். இப்போ நம்முடைய கேள்வி, இது வந்து கூத்தர் வந்து பாடுறாரு, அவர் பயிற்சி பெற்றுக்கிறாரு, இங்க கர்ணன் வேஷம் போட்டுக்கிறாரு, பாட வேண்டியது அவருடைய வேலை. ஆனா பார்வையாளர் ஏன் பாடுறாங்க, கூட சேர்ந்து பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இசை. அந்த இசையில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு. இந்த பாட்டு முழுக்க அவர் எந்த மாதிரி பாடுறாரோ அதே அளவுக்கு இவர்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா தொடர்ந்து இந்த கூத்து கேட்டு 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 இந்த பாடல்கள் இவர்களுக்கு மனதில் பதிந்து விட்டன, மனப்பாடமாகிவிட்டன. வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் பாடலாக, இசையுடன் கூடிய பாடலாக இவர்களுக்கு வந்து பதிந்து போயிருக்கு. அங்க வந்து இசை வாசித்து கொண்டு அவர் கூத்தர் பாடுவாரு, இங்க இருந்துட்டு அந்த இசைக்கு தகுந்த மாதிரி இவங்களும் பாடுவாங்க. இந்த மாதிரி இந்த கூத்து நடக்கும்போது கூத்தரோட சேர்ந்து பாடக்கூடிய பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பெண்களும் பாடுவாங்க, ஆண் வேட பாடலையும் பாடுவாங்க, பெண் வேட பாடலையும் பாடுவாங்க. அந்த மாதிரி கூத்தர்கள் வந்து இருப்பாங்க. அப்புறம் வந்து அடுத்து என்ன வேஷம் வரும், இந்த வந்து ஒரு வேடம் வந்து முடிய போகுது அப்படின்னாக்கா அடுத்து என்ன வேஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துல சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சிறுவர்களா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த வேஷத்துல இவர் வந்து வருவாரு, இவர் வந்து இந்த வேஷத்தை ரொம்ப நல்லா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த வந்திருக்கிற குழுவுடைய அந்த நிகழ்த்துற கதை, அவர் பாடுகின்ற பாடல்கள், அந்த இசை, அடவு எல்லாம் தெரிஞ்சவங்க. அப்புறம் அடுத்து என்ன வேடம் வருதுன்னு தெரிஞ்சவங்க, அந்த வேடத்தை யார் புனைந்து வருவார்கள் என்று வந்து தெரிஞ்சவங்க.
இவங்க தான் வந்து பார்வையாளர்கள். அப்போ இவங்களுடைய அந்த தெருக்கூத்து கலை பற்றிய அறிவு என்பது ஏறக்குறைய அந்த கூத்தர்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அதே அளவுக்கு இவங்களுக்கு இருக்கும். என்ன அவங்க வந்து வேடம் புனைந்து கூத்து ஆடுவார்கள், இவங்க வேடம் புனைந்து கூத்தாட மாட்டாங்க, இதில் உட்கார்ந்துட்டு பார்ப்பார்கள். இவங்க வந்து கூத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லும்போது அதனுடைய எல்லா கூறுகளையும் தெரிந்தவர்கள். ஏதாச்சும் நடுவில் ஒன்று விட்டு போச்சுனாக்கா இவங்களுக்கு வந்து அதை பொறுத்துக்க முடியாது. இது பத்தி நிறைய கதைகள் வந்து நாங்கள் வந்து கடாயில கேட்டிருக்கிறோம். ஒரு முறை வந்து ஒரு பொன்னுருவி வேடம் போட்டு நடிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, நேரமாயிருச்சு, மழை பெய்தால வந்து கூத்து கொஞ்சம் தாமதமாக தொடங்கினாங்க, நேரம் ஆயிடுச்சுதால வந்து ஒரு பாட்டை விட்டுட்டு அடுத்த பாட்டு போயிட்டாரு. நேரா அங்கேருந்து ஒரு பாட்டி நேரா அந்த ஆடுகளத்துக்கு வந்து நிறுத்து கூத்த. ஏன் என்ன ஐயானாக்கா, உங்களுக்கு கூத்து தெரியல, எப்படி நடத்துறதுன்னு தெரியல அப்படின்னா. என்ன ஐயா சொல்லுங்க அப்படின்னு. இந்த மாதிரி இந்த பாட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாங்க. ஐயா இந்த பாட்டு சாதாரண பாட்டு தான், அடுத்த பாட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை இந்த கர்ணமோட்சம் கூத்துல இந்த பாட்டு தான் முக்கியம், இந்த பாட்டு பாடாம விட்டுட்டீங்கன்னா நீ கூத்து நடத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி எடுத்து தகராறு செய்தாலும் அதுக்கப்புறம் இல்லை பாட்டி நாங்கள் பாடுறோம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு அந்த பாட்டையும் பாடி நிகழ்த்தியதாகவும் எனக்கு வந்து ஒரு கூத்தர் சொன்னார். இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள், ஒரு பாட்டை விட்டாலோ அது பாட்டுல ஒரு அடியை விட்டாலோ வந்து டக்குன்னு என்று சொல்லிட்டு வந்து அது சரியில்லை, இது வந்து விடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த பார்வையாளருக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கு, அந்த பாட்டுடைய முதன்மையும் தெரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு வந்து இந்த பாடல்களை வந்து பாடல்களை பற்றி பார்வையாளர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். இப்போ வந்து ஒரு கூத்துக்குழு வந்து எத்தனை கூத்து இருக்கிறாங்க, அதை முக்கியமாக வேடம் போடுறவங்க யாருன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கூத்துக்குழு ஏற்பாடு செய்யும் போது அந்த பார்வையாளர்களுக்கு தெரியும். இப்போ இந்த குழுவா, இப்போ இந்த குழு வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் இந்தந்த வேஷம் போடுவாங்க, இதுல வந்து இந்த கூத்துல இவர் சிறந்தவர், இந்த குழுல 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் வந்து இருந்தாரு, அவர் வந்து இந்த வேஷத்தை ரொம்ப சிறப்பா செய்வாரு, அவர் இல்லைனாலும் இப்ப யார் செய்யறாங்க பார்க்கலாம், இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த கலைப்படி இந்த வேடம் எத்தனை மணிக்கு வரும், துச்சாதனன் வேடமா ஒரு 2-3 மணிக்கு பேரு தான் வரும், கர்ணன் வேடமா 11 மணிக்கு வரும், கிருஷ்ணன் வேஷமா இந்த நேரத்துக்கு வரும், புறவஞ்சி வேடமா இந்த நேரத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவா நேரத்தை அறிந்து எந்த நேரத்துல இது வரும்னு சொல்லிட்டு கூட அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களை வந்து ஏதோ 10 மணிக்கு கூத்து தொடங்கும், 6 மணிக்கு கூத்து வந்து முடியும். 10 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு அந்த கூத்து பார்த்துட்டு போகக்கூடிய அந்த வெறும் பார்வையாளர்கள் சொல்லிட்டு நம்ம இவங்களை நினைச்சிடக்கூடாது. இதை வந்து ஒரு ஒப்புமைக்காக நம்ம வந்து இங்க திரைப்பட பார்வையாளர்களையும் இந்த கூத்து பார்வையாளர்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு ரொம்ப அவருக்கு பிடிச்ச ஒரு நடிகரோ அல்லது பாடல்களோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ இருந்தா அந்த படத்தை எத்தனை முறை பார்ப்பாங்க நினைச்சு பார்த்தா ஒரு 10 முறை பார்ப்பாங்க, 20 முறை பார்ப்பாங்க. அல்லது அந்த ஊர்ல அந்த தியேட்டர்ல அந்த திரையரங்கத்தில் ஓடுறாங்க கூட பார்க்கறவங்களாம் உண்டு. சில படங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சு போச்சு, இந்த நேரத்துக்கு இந்த பாத்திரம் வரும் தெரிஞ்சிச்சு, இந்த நேரத்துக்கு இந்த பாட்டு வரும்னு தெரிஞ்சிச்சு, இந்த சண்டை வரும்னு தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் ஒரு ஈடுபாட்டோட பார்க்குறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த கூத்துக்கு வரக்கூடிய அவ்வளவு பேருக்கும் இந்த கதையை புதிதாக தெரிந்து கொள்வதற்காக வருவதில்லை. எல்லோருக்கும் இந்த கதை தெரியும், இந்த கூத்தினுடைய கதை நன்கு தெரிந்திருக்கிறது. அதை சொன்ன மாதிரி கூத்துல இருக்கிற பாடல், யார் வந்து இதை வந்து இந்த வேடத்துல வருவாங்க, இவர் எந்த மாதிரி ஆட்டம் ஆடுவாரு, எப்படி ஆடுவாரு, இதில் ஆடக்கூடியவங்க யாரு, ஆடாதவங்க யாரு, ஆடாம ஏமாத்துறவங்க யாரு, எல்லாம் அவளுக்கு தெரியும். பாட்டை வந்து சரியான சுதியில பிடிச்சி பாடலன்னு சொன்னாக்கா அவளுக்கு வந்து கோபம் வந்துடும். என்ன பாடுற நீ, சும்மா ஏதோ ஏமாத்திட்டு போற, நீ வாங்கின கூலிக்கு வந்து சரியா வந்து ஆடலான்னு சொல்லிட்டு வந்து மறுத்து அவளை வந்து எடுத்துரைச்சவங்களும் பலரும் நான் வந்து பார்க்கிறோம். அப்புறம் வந்து இந்த கூத்து காட்சியை தேர்வு செய்து பார்ப்பாங்க சிலர். அப்ப வந்து கூத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கூத்துலையும் எல்லா நேரத்துலையும் உச்சகட்டத்தில் இருக்காது. சில நேரங்களில் சில கூத்துகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சில கூத்துகள் வந்து முன்னேரத்தில் நல்லா இருக்கும், சில கூத்துகள் வந்து பின்னேரத்தில் நல்லா இருக்கும். ஆனா பொதுவான நிலையில சொன்னாக்கா அனுபவப்பட்ட கூத்து பார்வையாளர்கள் சொல்லும்போது இரவு 2 மணிக்கு மேல 10 மணிக்கு 10:30 மணிக்கு 11 மணிக்கு கூத்து தொடங்கினாலும் பெரும்பாலும் 2 மணிக்கு மேல கூத்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் கூத்து நடக்கும்போது வீட்டுல வந்து படுத்து தூங்கிடுவோம், சிறுவர்களா இருக்கும்போது தூங்கிடுவோம். எங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, சரியா 2 மணிக்கு எழுப்பி 2 மணிக்கு அந்த வேஷம் வரும்போது, முக்கியமான வேலைகள் கட்டம் வரும்போது எழுந்து போய் பாரு நல்லா இருக்கு நேரம்னு சொல்லிட்டு எழுப்பி அனுப்பிப்பாங்க. அந்த மாதிரி பல முறை வீட்டுல தூங்கி இருந்த என்னை வந்து பின்னரவு நேரத்துல எழுப்பி அனுபவம் எனக்கு உண்டு. அந்த நேரத்துல வந்து கிடைக்கிற நேரத்துல உட்காந்து பார்க்கும்போது கூத்து வந்து நம்ம
களை கட்டி மிக நல்ல சிறப்பா வந்து போகக்கூடிய நேரமா அது வந்து இருக்கும். இப்போ வந்து சில நேரங்கள்ல அபூர்வமா வந்து ஒரு பக்கத்து ஊர்ல ரெண்டு கூத்து நடக்குது அப்படின்னு சொன்னா உடனே வந்து பார்ப்பாங்க, இந்த கூத்து நல்லா இருக்குமோ அந்த கூத்து நல்லா இருக்கும். ஏன்னா ரெண்டு குழு பத்தியும் தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த கூத்து நல்லா இருக்குமோ அந்த கூத்து நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இவங்க என்ன கூத்து ஆடுறாங்க, அவங்க என்ன கூத்து ஆடுறாங்க, இதுல எந்த கூத்து நல்லா இருக்கும், அப்புறம் யார் வந்து இதை சிறப்பாடுவாங்க, இதை தேர்வும் சரி பார்ப்பாங்க. அது ஏதாவது ஒண்ணுதான் பார்க்க முடியும் இல்லையா? அதனால வந்து அப்படி வந்து கூத்தை வந்து தேர்வு செய்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு வந்து அந்த கூத்தர்கள் மேலும் கூத்து கலையின் மேலும் அவ்வளவு புலமை இவர்களுக்கு இருக்கிறது. ஒரே கூத்து நடந்தோம்னு வச்சுங்களேன், இப்ப கர்ண மோட்சமோ அல்லது இரண்ய விலாசமோ அல்லது குறவஞ்சியோ பகடைத்திகளோ இந்த மாதிரி கூத்து அடுத்தடுத்த ஊர்களை ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய, இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும், இந்த கோடை காலத்துல வந்து தமிழ்நாட்டுல அதிகமான கூத்துகள் நடக்கும். திரௌபதி அம்மன் விழாக்கள் நடக்கும். அந்த நேரத்துல இரவு நேரங்களில் கூத்துகளை நடத்துவாங்க. அருகருகில் இருக்கக்கூடிய 2 ஊர்ல ஒரே நேரத்தில் திருவிழா நடக்கும்போது கூத்து நடக்கும்போது ஒரே நாள்ல 2 கூத்து வந்தாலும் அதுல எந்த குழு நல்லா பண்ணுவாங்க, இதுல வந்து இந்த வேஷத்தை இவருக்கு அருமையா பண்ணுவாரு, கர்ணன் வேஷமா இவர் அருமையா பண்ணுவாரு, கிருஷ்ணன் வேஷமா இவர் நல்லா பண்ணுவாரு, குறவஞ்சி வேஷத்தை பண்றதுக்கு இந்த காலத்துல இவர் விட்ட ஆள் இல்லை. அந்த மாதிரி வந்து மிக தெளிவாக எடை போட்டு அந்த இடத்துக்கு அவர்கள் வந்து சென்று விடுவார்கள். அந்த கூத்து போயிட்டு அவங்க பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து கூத்தை பற்றியும் கூத்தர் குழுக்களை பற்றியும் வந்து நன்கு தெரிந்திருக்கிறது. இப்போ இந்த கூத்தருடைய பணி வேற என்ன, பார்வையாளர்களுடைய பணி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக இந்த கூத்து பார்த்துட்டு போயிறது மட்டும்தான் எங்களுடைய பணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஒரு கேள்வி வரும். இப்போ கூத்து பற்றிய இந்த விமர்சனங்கள் சொல்வது, அந்த பாடல்களை அறிவது, தாளத்தை அறிவது, எந்த வேடம் வரும் என்பதை அறிவது மட்டும் இவருடைய வேலையா இல்லை. அதுக்கு மேல போயிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதிய பார்வையாளர்களை இவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூட அழைத்து வரக்கூடிய சிறுவர்களை அவங்களுக்கு இது நடக்கும், இப்ப இந்த கதையில இப்படி இருக்கு, இப்ப இந்த வேடம் வரும், இவர் இப்படி சொல்லுவாரு, அதுக்கு இவர் இப்படி பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த கூத்துல காட்சியா பாக்குறது ஒண்ணு, இந்த மாதிரி மூத்த பார்வையாளர்கள் அந்த கூத்தை பத்தி ஏற்கனவே அறிந்த பார்வையாளர்கள் சொல்லுவது ஒன்று. இந்த ரெண்டுமே வந்து இங்கே நடக்கும். இந்த வேலையும் வந்து இந்த கூத்து கலைஞர்கள் வந்து கூத்து பார்வையாளர்கள் வந்து சொல்லுவார்கள். ஆம் பார்வையாளராக இருப்பதோடு புதிய பார்வையாளர்களை ஒருவரையே வந்து உருவாக்குகிறார்கள். அப்புறம் வந்து இந்த முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கூத்துக்கலை என்பது வந்து ஒருவர் வந்து வாயால் பாட, எதிரில் இருப்பவர்கள் வந்து செவியால் கேட்பது, கண்ணால் பார்ப்பது ஒரு நிலை, பார்க்கும்போது அந்த காட்சிகள் தெரியும். ஆனா அவங்களுடைய சொல்லிலிருந்து பாடலிலிருந்து நம்ம வந்து அவங்க என்ன செய்யறாங்க என்பதை வந்து நம்மளால விளங்கி கொள்ள முடியும். இப்ப வந்து ஒரு பாட்டு சொல்லும்போது பாடும்போது அந்த கூத்தர் வந்து ஒரு முறை தான் பாடுவார். ரொம்ப அபூர்வமா தான் சில பாடல்களை திரும்பி பாடுவார். கூத்து பின்பாட்டு பாருங்க ஒரு முறை பாடுவாங்க. ஆனா இந்த கூத்தர் பாடுற தெளிவு வந்து பின்பாட்டு நமக்கு கிடைக்காது. முகவினையும் பாடும், பின்பாட்டு 2 பேர் பாடுவாங்க. ஆனா கூத்தர் பாடும்போது கிடைக்கக்கூடிய தெளிவு வந்து மற்ற பின்பாட்டு பாடும்போது நமக்கு கிடைக்காது. இப்படி ஒரு முறை பாடக்கூடிய இந்த பாடலை மனதில் பதிய வைத்துக் கொண்டு அந்த பாட்டை முழுக்க அவர்கள் அறிகிறார்கள் என்று சொன்னால் பார்வையாளர்களுடைய திறன் பற்றி நம்ம வியப்படைய வேண்டியது. கூத்தர்களுக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல அவங்க வந்து பல முறை பின்பாட்டு பாடி 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 மனதில் பதிய வைத்துக் கொண்டார்கள். அதனால அவளுக்கு அந்த பாட்டு மிக எளிதாக படிந்து விடும். ஆனா பார்வையாளர்கள் அப்படி இல்லை. இவங்க பின்பாட்டு பாடுறவங்க இல்லை, உடன் சேர்ந்து ஒரு முறை பாடுவாங்க, அவ்வளவுதான். இந்த கூத்து இதோட அடுத்த ஆண்டு நடக்குமோ அதுக்கு அடுத்த ஆண்டு நடக்குமோ எப்ப நடக்கும் தெரியாது. ஆனா அந்த பாட்டை எல்லாம் மனசுல வரிகளை சொற்களை முழுக்க மனதில் பதிய வைத்துக் கொள்வார்கள். இப்படி பதிய வைத்துக் கொண்டு அந்த பாடலை பற்றி அதுக்கப்புறம் பேசுவாங்க. இது இப்படி சொல்லியிருக்காரு, அது அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக, கண்ணன் சகாதேவன் வந்து கண்ணனை கட்டக்கூடிய ஒரு காட்சி. இது வந்து கிருஷ்ணன் தூதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூத்துல நடக்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சியில வந்து சகாதேவன் வந்து என்ன சொல்லுவாரு, நான் உன்னை கட்டி போட்டா பாரத போர் நடக்காதுன்னு சொல்லுவாரு. கிருஷ்ணன் இருக்கிறவர் வந்து அவ்வளவு சிரிப்பாரு, சின்ன பையன், யாராலுமே என்னை கட்ட முடியல,
யாருமே என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது, நீயா என்னை கட்டுறதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இல்ல சகாதேவன் சொல்லுவார், நான் உன்னை கண்டிப்பா கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சகாதேவா, நீ என்னை கட்ட நினைக்கிறது வந்து ஒரு நரி வந்து தன்னுடைய வாளை கொண்டு ஒரு கடலை ஆழம் பார்ப்பது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து சகாதேவன் கேட்பார், ஓ அப்படியா, சரி, இதுல நரி யாரு கடல் யாரு அப்படின்னு கேட்பார். நான் தான் கடல், சகாதேவன் நீ தான் வந்து நரி, உன்னுடைய வாழை வச்சுக்கிட்டு நீ வந்து கடல் ஆழம் பார்க்க நினைக்கிறிய, அவங்க என்னாலும் என்ன கட்ட உன்னால முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுவாரு, என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீ என்ன கட்ட நினைக்கிறது வந்து ஒரு முடவன், கால் அற்ற ஒருவன், ஒரு ஊனமுற்ற ஒருவன் வந்து மரத்தில் இருக்கக்கூடிய தேன் கூட்டுக்கு ஆசைப்படுவது போல, அவங்க சொன்னது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டுவது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் வந்து எப்ப மரம் ஏறி தேனு கூட்டம் வந்து பறிக்க முடியும், அதனால வந்து என்னை கட்டது உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வேடமிட்டு அவர் சொல்லுவார். சகாதேவனை விட்டு சரி அப்படியே இருக்கட்டும், இதுல யாரு முடவன் யாரு கொம்பு தேன்? கிருஷ்ணன் சொன்ன, நான் தான் கொம்பு தேன், நீ தான் வந்து முடவன், என்னை கட்ட உன்னால முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சகாதேவன் வந்து இந்த கண்ணனை வந்து ஞானத்தால பிணித்து விடுவார். அப்புறம் இந்த சகாதேவன் பழிக்கு பழி வாங்குவாரு. இப்போ சொல்லுங்க, யாரு முடவன் யாரு கொம்பு தேன்? கிருஷ்ணன் வேஷம் போட்டவர் ஒத்துக்குவாரு, எப்பா நீ தான் கொம்பு தேன், நான் தான் முடவன், உன்னுடைய ஆற்றல் தெரியாம நான் பேசிட்டேன், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் யாரு நரி யாரு கடல் அப்படின்னு, நீ தான் கடல், நான் தான் நரி, உன்னுடைய ஆற்றல் தெரியாம நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ இந்த வந்து கூத்து பாட்டுல இருக்கு. இந்த இடத்த வந்து அந்த கூத்துரால் விட்டா உடனே வந்து இவங்க பிடிச்சிக்குவாங்க, இது எப்படி நிகழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர் வந்து கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கூத்தை இயற்றியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுவாங்க. இது கலவை குமாரசாமி ஆசிரியர் பாட்டு, இது தலங்கை முருகேசன் ஆசிரியர் பாட்டு, இது கோணமலை ராமசாமி ஆசிரியர் பாட்டு, இது தங்கவேல் ஆசிரியர் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணவனை இயற்றிய ஆசிரியர்களை பத்தி இவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இவர்களுக்கு வந்து அந்த கூத்து கலையில் பயிற்சி இருக்கு. அவங்க பாடின பாட்டு அப்படியே வந்து வரணும். சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூத்தர்கள் வந்து இப்ப கண்ணன் தூது 2-3 பேர் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாக்கா, இன்னொரு ஆசிரியர் எழுதிய பாடலை கொண்டு வந்து இதுல வந்து சேர்த்து பாடுவாங்க. அதோட இயல்பு தவிர்க்க முடியாத ஒண்ணு அது. அந்த மாதிரி வரும்போது சில நேரங்களில் விட்டுருவாங்க. ஆனா முக்கியமான கட்டங்களை, முக்கியமான பாடல்களை விடுவதற்கு யாரும் வந்து ஒப்ப மாட்டார்கள். இது வந்து இந்த கூத்து கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வையாளர் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இப்ப கலைஞர்களை பத்தி அடுத்து சொல்லும்போது இன்னொரு பகுதியை நம்ம வந்து சொல்லிதான் தீரணும். இந்த கூத்து கலையை பொறுத்தவரையில இது என்னன்னு சொன்னாக்கா, கூத்துல தமிழ்நாட்டுல தெருக்கூத்து நம்ம ஒற்றையில சொல்லல சொன்னாலும் இது வந்து ஒற்றையாக இல்லை. தமிழ்நாட்டுல பல பாணிகள் இருக்கு. ஒவ்வொரு பாணியும் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நல்ல எடுத்துக்காட்டு வந்து காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர் இந்த பகுதியில் வந்து வடக்கத்து பாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல வந்து ரொம்ப அலங்காரமா உடைகள் இருக்கும், ஆரவாரமா இருக்கும், முகவீணை இருக்கும், பார்வையாளர்களும் நிறைய இருப்பாங்க. இது ஒரு பகுதி. இதே திண்டிவனம் பகுதியில் அந்த பகுதி பண்ணிட்டு அது தெற்கத்தி பாணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒப்பனை வந்து உடைகளோ இந்த அளவுக்கு அலங்காரமா இருக்காது. அவங்க வந்து ஹார்மோனியம் பயன்படுத்த மாட்டாங்க, வெறும் சுதிப்பெட்டி மட்டும் பயன்படுத்துவாங்க. தாளமும் மிருதங்கம் மட்டும்தான் இருக்கும், முகவீணை இருக்காது. இந்த மாதிரி ஒரு வேறுபாடு இருக்கும். அந்த அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு, இந்த பார்வையாளர்களுக்கு அவங்கவுங்க எந்த பாணியில பார்த்து பழக்கப்பட்டிருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ வந்து காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கிற இந்த கூத்து ரொம்ப சிறப்பானது என்று சொல்லி இதை கொண்டு போயிட்டு நீங்க தென்னில் அந்த தெற்கு பகுதியில போட்டீங்கன்னாக்கா அந்த மக்களுக்கு பிடிக்காது. ரெண்டு செல்வாங்க. ஒண்ணு வந்து இது நிறுத்து, முகவினை நிறுத்து, அது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லது என்ன நீங்க டவுல் கட்டியிருக்கீங்க, ஒட்டுடை, இடுப்புல கட்டக்கூடிய அகண்ட ஒட்டுடை, இது வந்து தப்பு, இந்த மாதிரி கட்டக்கூடாது, சின்னதா கட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்லது இந்த கூத்துறது கேட்க மாட்டாங்கன்னு சொன்னாக்கா கொஞ்ச நேரம் பார்ப்பா, அப்புறம் வேண்டு போடுவோம். இது வந்து இந்த பார்வையாளர்கிட்ட நம்ம வந்து ரொம்ப விரிவாக பார்த்த ஒரு அனுபவம். அதாவது தாங்கள் பயிற்சி பெற்ற அந்த பாணி கூத்தை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அதை விட சிறப்பா இருந்தாலும் அது மாறுபட்டு வேறு ஒரு பாணி இருந்தாலும் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ இந்த பாணின்னு நம்ம சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா இடம் சார்ந்து சொல்லிட்டு வர. இப்போ அப்புறம் வந்து இந்த வட்டாரத்தில் இந்த குழு வந்து இந்த பாணியில் ஆடுறாங்கன்னு நம்ம சொல்றோம். உண்மை அது அல்ல. உண்மையில வந்து இந்த பாணியை தீர்மானிப்பவர்கள் பார்வையாளர்கள் தான். அதோட அதாவது இப்போ திண்டிவனம் பகுதியில் ஒருத்தர் வந்து தன்னுடைய உறவினர் விட்டு காஞ்சிபுரம் பக்கம் வர ஆரம்பிச்சுங்களேன், அந்த ஊர்ல ஒரு கூத்து எடுத்தா அந்த திண்டிவனம் பகுதியில் வரக்கூடிய ஒரு பார்வையாளரால இந்த காஞ்சிபுரம் பாணி இந்த கூத்தை பார்க்க முடியாது.
இந்த காஞ்சிபுரம் பகுதியில் இருக்குன்னு சொன்னா எங்க பகுதி தான் சிறந்தது பாரு, எவ்வளவு அருமையா இருக்கு, இசை எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு நல்லா ஆடுறாங்க, எவ்வளவு அருமையா ஒப்பனை இருக்குன்னு பாரு சொல்லுவாரு. ஆனா அவருக்கு இது பிடிக்காது. அவர் வந்து தன்னுடைய பாணி சேர்ந்த, தான் பழகிய பாணி சேர்ந்த அந்த கூத்து தான் அவர் வந்து பார்க்க விரும்புவார். இது வந்து அவருக்கு பிடிக்காது. ஆக ஒரு பாணியை தீர்மானிக்கிறதுல முதன்மை இடம் வகிப்பவர்கள் வந்து பார்வையாளர்கள் தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஊரும் மற்றவர்கள். பார்வையாளர்களும் பாணியை பற்றி கூத்து பார்த்தல். இதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வந்து நான் இங்க வந்து சொல்லுகிறேன். இதுல சொல்லி 2 கருத்துக்குவோம். இப்ப சென்னை நகரத்தை எடுத்துக்குவோம். சென்னை நகர் வந்து பல பகுதியிலிருந்து மக்கள் வந்து குடியேறி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க வந்து ஒரு 2-3 எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். தேனாம்பேட்டைங்கிற ஊர்ல வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து பாரத திருவிழா நடக்குது. அந்த இடத்துல வந்து கூத்து நடக்குது. அந்த கூத்து அவர்கள் வந்து ஏற்பாடு செய்யும்போது அவங்களுடைய அந்த மக்கள் வந்து எந்த ஊர்ல இருந்து வந்தாங்களோ அதே பாணியில் உள்ள கூத்து தான் ஏற்பாடு செய்வாங்க. கிட்டத்தட்ட 2-3 கூத்து குழுக்கள் மட்டும் தான் ஏற்பாடு செய்வாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வேற ஒரு பக்கத்துல இப்ப ரெட்டில்ஸ் இல்லைன்னா புழல் அந்த பகுதியில அங்க இருக்கிற மக்கள் ஏற்பாடு செய்யும்போது அவங்க ஏலகிரி மலையிலிருந்து குடிபெயர்ந்து இங்க வந்தவங்க. ஸோ அந்த அவங்க கூடும் மாதிரி ஏலகிரி மலையில் இருக்கிறவங்க தான் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி சென்னையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பல பாணிகளை சேர்ந்த கூத்துகளும் வந்து இங்கே நடக்குது. அப்படி நடக்கும்போது ஒரு பாணியை பார்த்து பயிற்சி பெற்ற ஒரு பார்வையாளர் இன்னொரு பாணி கூத்து நடக்கிறதுக்கு போக மாட்டார். அவருக்கு இது பிடிக்காது. இந்த கூத்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா வந்து சொல்லிடுவார். அப்ப அந்த பார்வையாளர்கள் வந்து பாணியை வந்து தீர்மானிக்கிறார்களா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கிறோம். ஒரு குழு சார்ந்த மற்றும் ஒரு கலைஞர் சார்ந்த பார்வையாளர்களும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரொம்ப எளிதான ஒரு வரையறைகளை சொல்லலாம். பழைய காலத்துல ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நீ வந்து சிவாஜி ரசிகரா எம்ஜிஆர் ரசிகரா அப்படி டக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து சினிமா பார்க்கணும்னா 2ல ஏதாச்சும் ஒன்றா இருக்கணும். எதுவும் இல்லாததுன்னு யாரும் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வந்து அப்போ ஒரு தனிப்பட்ட நபரை அடையாளப்படுத்தி அந்த ஒட்டுமொத்த படத்தையே வந்து அவங்க வரையறை செய்கிறார்கள். அது போல வந்து இந்த ஒரு குழு மட்டுமே பார்வையாளர்களா இருப்பாங்க. அந்த குழுவினர் வந்து எந்த ஊர்ல நடத்தினாலும் சரி, 2 சக்கர வாகனத்திலோ அல்லது வந்து 4 சக்கர வாகனத்திலோ அல்லது பலர் சேர்ந்து ஒரு பெரிய வண்டி எடுத்துக்கிட்டே வந்து ரொம்ப தூரம் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அங்க போயிட்டு பார்க்கணும்னோ இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கிருஷ்ணா கட்டை கூத்து குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கு. சீமளம் ரங்கசாமி என்பவர் அவருடைய தலைவராக இருக்கிறாரு, பொறுப்பாளராக இருக்கிறாரு. அதுல வந்து கட்டை கூத்து குருகுலத்தில் பயின்றவர்கள் அது இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கூத்து குழு இது. இப்ப இருக்கிற எல்லா இளைஞர்கள் தான். அநேகமா யாருக்குன்னு திருமணம் கூட ஆயிருக்காது. பலர் வந்து இளங்கலையும் முதுகலையும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு சிலர் வந்து பள்ளியிலும் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சிறுவர்களையோ இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஒரு குழு ரொம்ப துடிப்பா பிரமாதமா நிகழ்த்துவாங்க. அவங்க வந்து ஒரு 7-8 கூத்து நடத்துவாங்க. ஆனாலும் இந்த குழுவினர்கள் எந்த ஊர்ல போயிட்டு கூத்து நடத்தினாலும் சரி நாங்க அந்த ஊருக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் நாங்க பார்த்துருக்கோம். அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த கூத்து நடக்கும்போது அங்க இருக்கிற தீனியர் கடையில போயிட்டு சிலர் வருவாங்க. அவங்களோட உரையாடுவோம். அப்படி உரையாடும் போது பக்கத்துல ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டியை பார்த்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து டிரைவர் கூப்பிடுங்க, அவர் டீ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்லுவார், வேண்டாம் அர்த்தம் மட்டும் அப்பெல்லாம் காலைல அவர் நம்மளை கூட்டு போயிட்டு விடுவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் கேட்டா, ஏன் நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு ஊரை சொன்னாங்க. இந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, இந்த ஊர்ல திருவிழாவுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. திருவிழாவில் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க வந்து இந்த கூத்துக்காக வந்திருக்கோம். ஐயோ, நீங்க இருந்து அங்க இருக்கிறீங்க, இந்த ஊர்ல கூத்து நடக்குது, எதுக்காக எவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த குழுவினர் வந்து எங்க கூத்து நடந்தாலும் சரி நாங்கள் அங்கே போயிடுவோம். நாங்கள் ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கிறோம், ஒரு வண்டி ஏற்பாடு செஞ்சுட்டு அந்த ஊருக்கு வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு குழு சார்ந்த பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த குழுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஒரு கலைஞருக்கான பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. சிவாஜி ரசிகர் எம்ஜிஆர் ரசிகர் மாதிரி வந்து ஒரு கலைஞருக்கான பார்வையாளர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்க நடிக்கிற அந்த கோயில் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்ப கிருஷ்ணன் தூர்ல துரியான வேஷம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த வேஷக்காரர் வந்து அவர் தான் அந்த கூத்துக்கு உயிர் நாடி. அவருடைய அந்த நிகழ்த்துதல் தான் அந்த கலையினுடைய சிறப்பு. அவருக்காக மட்டுமே, அந்த வேடம் பணிவதற்காக மட்டுமே வந்து பார்வையாளர்களாக இருந்து அங்க வந்து பார்க்கிறவங்கள நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் வந்து ஒவ்வொரு வட்டாரம் சார்ந்த மூத்த கலைஞர்களையும் அவருடைய ஆளுமையும் அறிந்த புலமை பிற கலைஞர்களும் ஒப்பிடுதல் வந்து நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து கூத்து இல்லாத காலத்துல கூட அவங்க உட்காந்துட்டு மதிய நேரங்கள்ல அந்த ஓய்வு நேரங்கள்ல பேசிட்டு இருப்பாங்க, பாடிட்டு இருப்பாங்க, இப்படி சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, பில்லாஞ்சின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து ஒரு குப்பன் ஒருத்திருப்பாரு, அவரை மாதிரி கர்ணன் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை,
அவர் மாதிரி துரியோதனன் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து இப்படி பண்ணாருப்பா, இந்த ஊர்ல பார்த்தேன் நான் ஒரு தடவை, என்ன அருமையா பண்ணார் தெரியுமா, பிடிச்சி அப்படியே எல்லாரும் அழுதுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னொரு சொல்லுவாரு, இப்ப இந்த மாதிரி ஆள் இன்னைக்கு இல்லையா, அந்த அளவுக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கலைஞர்கள் இவர் வந்து இதுல கொஞ்சம் பரவாயில்ல, அவர் அதுல கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் அந்த குப்பன் வழி வராது. இந்த மாதிரி வந்து அந்த கலைஞர்களையும் அவருடைய அந்த நிகழ்ச்சிகளை வந்து விமர்சனம் பண்ணி ஆய்வு செய்து ஒப்பிட்டு உரையாடல் செய்யக்கூடிய இந்த மூத்த கூத்து பார்வையாளர் நம்மளால பார்க்க முடிகிறது. அப்புறம் இது வந்து சில நேரங்கள்ல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். கண்ணன் வேடம் போன்றவர் வந்து நான் பிச்சை கேட்குற மாதிரி கேட்குறேன், எனக்கு நீ வந்து பாண்டவர்களுக்காக நாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. வேஷம் போட்டவர் வந்து ஒன்று தாம் தூண்டு குறிச்சு பாண்டவரோட திட்டி, கிருஷ்ணனை திட்டி, கிருஷ்ணனுடைய பிறப்பை திட்டி, அவருடைய குலத்தை திட்டி, எல்லாத்தையும் திட்டி, இந்த மாதிரி மடப்பயலுக்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, தகுதி இல்லை, நான் பெரிய அரசன், என்கிட்ட வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து திருப்பி கிருஷ்ண வேஷம் போட்டு பொறுமையா, அப்ப அப்படி சொல்லக்கூடாது, நீங்க நான் ஒண்ணு பங்காளிங்க, நீங்க செத்த அவங்க வந்து மடிக்கணும், அவங்க செத்த நீங்க மடிக்கணும், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. திருப்பி துரியோதன வேஷம் போட்டு ஒரு பயங்கரம் குறிப்பாரு. இந்த மாதிரி குறிச்சுட்டு எகிரும் போது பார்வையாளர் பயங்கரப்பா வரும், கேட்கறாரு நாடே கொடுத்துருப்பாய அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க. இப்ப இவங்க சொல்றதால நாடு கொடுக்க போறதில்லைன்னு எல்லாரும் தெரியும். ஆனாலும் அந்த இது வந்து இந்த கண்ணன் வேடம் அணிந்தவரை விட துரியோதனன் வேடம் அணிந்தவருடைய அந்த நடிப்பு திறனை, நிகழ்த்தல் திறனை தான் இது காட்டும். பார்வையாளர்கள் நேரடி அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்போ வந்து பார்வையாளர்கள் வந்து 20ஆம் நூற்றாண்டு 26ஆம் நூற்றாண்டுல இருக்கிறாங்க. இது நடந்தது எப்பயோ. இந்த இவரு துரியோதனன் இல்லை, இவர் கண்ணன் இல்லை, இவர் வந்து நான் நாடு கொடுக்குறேன்னு சொன்னா அந்த சரின்னு சொல்லிட்டு அந்த கூத்து முடிவு போறதும் இல்லை. ஆனா எல்லாரும் தெரியும். ஆனாலும் இதையும் கடந்து அந்த நிகழ்ச்சிகள்ல வந்து இவங்க வந்து ரொம்ப இயல்பா வந்து இவங்க அந்த கூத்தர்கிட்ட வந்து பேச தொடங்கிடுவாங்க. அந்த அதாவது பார்வையாளர் வந்து நேரடியாக கூத்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ செய்யறது தப்பு, இது செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது இன்னொரு வேற ஒரு இதுல சொல்ல போனாக்கா, இந்த துரியோதனன் வந்து திரௌபதியின் துகில் உரிகிற அந்த காட்சி வந்து வரும்போது நாங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் அந்த எல்லையில் இருக்க மாட்டோம். ஏன்னா எந்த நேரத்துல யாரு எப்போ ஆவேசம் வரும் தெரியாது. அந்த மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் கோவம் வந்து நேரம் போயிட்டு துச்சாதன வேடக்காரன் வந்து அடிப்பாங்க. எல்லாரும் தெரியும் துச்சாதன வேடக்காரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிய மனிதன் தான். அவர் வந்து இந்த துகில் உரிய காட்சிக்கு முன்ன வந்து ஒரு தட்டு கற்பூரை ஏற்றி திரௌபதியை துணிக்கிற ஒரு பாட்டு பாடி, ஐயா நாங்களும் வந்து இவங்களை தெய்வமா நினைக்கிறோம், ஆனா வயிற்று பிழைப்புக்காக நான் வந்து இங்க கூத்தாட வந்திருக்கிறோம், நான் வந்து அம்மனை வந்து சில நேரங்கள் வந்து திட்டுற மாதிரி கூட பேசுவேன், யாரும் கோச்சிக்காதீங்க, எனக்கு இது வயிற்று பிழைப்பு, யாரும் இப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த கூத்து முடிவுன்னு நானும் உங்களை மாதிரிதான் சொல்லிட்டு அவர் வந்து சத்தி பிரமாணம் எல்லாம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து துகில் உரி தொடங்குவார். ஆனாலும் அந்த நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பார்வையாளர்கள் சில பேர் ஆவேசம் தாக்க முடியாம போயிட்டு ஓடுவாங்க, சிலர் வந்து பிடிச்சிருவாங்க, சில துச்சாதன வேடம் போட்டவங்க சிலர் வந்து பார்வையாளர்கள் அடி வாங்கணும் உண்டு. ஒருத்தருக்கு வந்து பல்லு உடஞ்சுக்கு இருக்கு, ஒருத்தருக்கு வந்து காலை கடிச்சிட்டு இருக்கிறாங்க, இப்படி வந்து பார்க்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா இந்த பார்வையாளர்கள் வந்து கூத்தில் ஒரு பங்கேற்பாளர்களாக மாறிடுறாங்க. இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துச்சாதன் வேடம் போட்டவர் போயிட்டு அடிக்க போயிடுறாங்க. ஆனா இது வேடிக்கை என்னன்னாக்கா யாருமே திரௌபதி வேடம் போட்டு அடிக்கிறது. அப்ப கூத்து அந்த இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரமா இவங்க வந்து மாறி விடுகிறார்கள், அந்த அளவுக்கு கூத்தில் வந்து ஒன்றி விடுகிறார்கள் சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்புறம் வந்து கூத்தர் யாரு, பார்வையாளர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐயம் வந்து விடுகிறது. ஏன்னா இவங்களும் வந்து பார்வையாளர்களோ அல்ல இவங்களும் கூத்தரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதே மாதிரி இந்த திரௌபதி துகில் உரிய நேரத்துல வந்து பாண்டவரோட ஒரு பக்கம் நிக்க வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் அந்த ஒப்பனையெல்லாம் கலைந்திருப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த சூதுல தோற்றோம்னே அவங்க கிட்ட இருந்த கிரீடம் அந்த போர்க்கருவிகள் எல்லாத்தையும் வந்து பறித்து கொள்வார்கள். வெறும் முக ஒப்பனை இருக்கும், ஒரு எளிய உடையாளர்கள் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பீமன் வேடம் போட்டவருக்கோ அர்ஜுன் வேடம் போட்டவருக்கு வந்து திடீர்னு ஆவேசம் வந்து அவரே போய் துச்சாதன வேடக்காரனை வந்து தாக்கறதுக்கு போறதும் உண்டு, கழுத்து பிடிக்கிறதுக்கு போறது வந்து அடுத்து எதை பண்றது உண்டு. அப்ப கூத்துக்காரன் என்ன பண்ண டக்குன்னு அவனை பிடிச்சி அடக்கிடுவாங்க. அப்போ அந்த கூத்துக்காரர் அது செஞ்சா சரி, ஏன்னா அவர் வந்து பீமனா இருக்கிறாரு, தன்னுடைய மனைவி வந்து மாற்றான் வந்து அவமானப்படுத்தும் போது கோவம் வருது இயல்பா இருக்கு. ஆனா பார்வையாளர்களுக்கு இந்த கோவம் வரும்போது அது ஒரு வித்தியாசமா இருக்கு. ஏன்னாக்கா இவங்க வெறும் பார்வையாளர்கள் தான், இந்த கூத்துல இவங்க இடம் பெறப் போவதில்லை. இருந்தாலும் அந்த நிகழ்த்தல் என்பது இவர்களையும் தூண்டுகிறது. எனவே இவர்கள்
அந்த கூத்து கலைஞர் மேல வந்து பாய்ந்து சென்று அவரை அது தாங்களும் ஒரு பார்வையாளர், தாங்களும் ஒரு பாத்திரமாக மாறிவிடுகிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டு வந்து முடிச்சிடுறேன். இந்த பார்வையாளர்களுடைய இந்த நீட்சி எந்த அளவுக்கு போகிறது அப்படின்னு சொல்றேன். நீண்ட நாள் கூத்து பார்த்த ஒருத்தர் என்ன செய்வாரு அப்படின்னு பார்க்குறேன். பொதுவா பழைய காலத்துல எல்லாம் இந்த யாராவது ஒருத்தர் இருந்தால், முக்கியமானவர் இருந்தால், அதுக்கு வந்து அன்னைக்கு அந்த நடப்பணிக்கு காரியத்துக்கு முன்னாள் இரவு வந்து ஒரு கூத்து வைக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த கூத்து வந்து 90% கர்ணன் மோட்சம் தான் வைப்பாங்க. முன்னெல்லாம் கர்ணன் மோட்சம் வச்சாங்க. இப்ப வந்து வேறு சில கூத்துகளையும் ஒரு 2 கூத்துகளையும் வைக்கிறாங்க. ஆனாலும் இறுதி இப்ப குறைஞ்சி கூத்து வைக்கிறோம்னு வச்சுங்களேன். கடைசி நேரத்துல வந்து ஒரு கர்ணன் வேடம் வந்து கர்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் போர் நடக்குது. அந்த கர்ணன் இறப்பது போல ஒரு 1/2 மணி நேரமா அந்த காட்சியை காட்டிட்டு தான் வைப்பாங்க. இப்ப அந்த மாதிரி வந்து இந்த கர்ணன் மோட்சம் என்பது ஒரு இறப்புக்கு ஆடக்கூடிய ஒரு கூத்தாக இந்த தமிழ்நாட்டு பகுதியில் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு கூத்து. அப்போ வந்து இந்த கூத்து ரொம்ப சிறப்பாக ஆடுற ஒருத்தர் பார்த்து ஒரு முதியவர்கள் என்ன சொல்லுவாங்கக்கா, அப்பா ஏன்பா கர்ணன் இந்த மாதிரி யாருமே ஆடினதில்லை, நான் செத்தா நீ தான் வந்து கர்ணன் மோட்சம் கூத்தாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருக்கிறாங்க, கூறிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. சிலர் வந்து நல்ல முதுமை காரணமா நான் என்னையும் செத்தாலும் சரி நீதான் வந்து கூத்தாடணும்னு சொல்லிட்டு அந்த கூத்து அரங்கத்திலேயே அவங்களுக்கு வந்து முன்பணமும் கொடுத்துட்டு போறவங்களையும் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அந்த அளவுக்கு பார்வையாளர்கள் வந்து கூத்தரின் மேல மரியாதையாகவும் கூத்துக்கலையில் ஒன்றி இருக்கிறார்கள். கூத்தை நம்ம சொல்லும் போது நேரடியாக அந்த நடத்துகின்ற அந்த நிகழ்வை மட்டும்தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு கவுண்டர் பார்ட்டா எதிரில் நிற்கக்கூடிய இந்த பார்வையாளர்களை பற்றி நம்ம வந்து ரொம்ப சிறப்பா பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துல, கவனிக்க வேண்டிய எண்ணத்துல இந்த கருத்துக்களை எல்லாம் உங்கள் முன் வைத்தேன். இது வந்து ஒரு சுருக்கமான ஒரு கருத்து தான், ரொம்ப விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு பொருள் இது.